கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 36 அதிகாரம் 5வது வசனம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு சில வேதனைகள் இருக்கதான் செய்யும். அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ, அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருது. நம்ம அனுதினமும் ஆண்டவரை வேண்டிட்டு தானே இருக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகளும் பிரச்சனைகளும் வருது? அவர் நம்மை கைவிட்டு விட்டார். சில நேரங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல கூட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஏப்பா கடவுள் நம்மளை கைவிட்டுட்டார். ஒரு மனம் நொந்து போய் இருக்கிற ஒரு வார்த்தை. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நகோமி அப்படின்னா இன்பமானவள் அப்படின்னு அர்த்தம். அவ மோவாப் தேசத்துக்கு போய் அங்க வாழ்க்கை நடத்த போனப்ப கணவனை இழந்து தன்னோட பசங்களை எல்லாம் இழந்து பயங்கர கொடுமைகளை அனுபவிச்சு திரும்பி பெத்லகேமுக்கு வருவா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவளை பார்த்து, நகோமி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு கேட்பாங்க. அப்ப அவ சொல்லுவா, என்ன நகோமின்னு கூப்பிடாத, கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமா இருக்கு, என் வாழ்க்கை கசந்து இருக்கு, அதனால என்ன நீங்க மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. மாறாள் அப்படின்னா கசப்பானவள்னு அர்த்தம். என்ன மாறாள்னு கூப்பிடுங்க, என் வாழ்க்கை கசப்பா இருக்கு. ஆனா அந்த ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில போக போக அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு சம்பூரணமாயும் எவ்வளவு ஆசீர்வாதமாயும் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறப்ப இவ கர்த்தரை நொந்து கொண்டது தவறு. ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தான் அதை செஞ்சிருக்காரு, ஆனா மிக ஆசீர்வாதமா அங்க வச்சிருப்பாருங்கிறத நாம உணர முடியும். அந்த மாதிரி நாம அவசரப்பட்டு என்ன சொல்லுவோம்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் பிரச்சனை இருக்கு, நான் பிள்ளைகிட்டே அதை சொல்லுவோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருப்பா, நம்ம எவ்வளவோ கர்த்தருக்காக ஆலயத்துக்கு போயிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரு, அதனால நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனைகளும் துக்கமும் கஷ்டமும் வருது அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் இடத்துல கூட பெற்றோர்கள் சொல்றதும் நாம சொல்றதும் இருக்குது. ஆனா இங்க பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிற சூழ்நிலையில இங்க ஒரு பக்தன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிய, யாரையும் கைவிட மாட்டாரு, யாரையும் புறக்கணிக்கவும் மாட்டார், புறம்பே தள்ளவும் மாட்டார். ஏய் நீ அந்த பக்கம் போ, எனக்கு முக்கியமானவங்க இவங்கதான், நீ எனக்கு முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள மனிதர்கள் புறம்பே தள்ளுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி அல்ல. ஆண்டவர் எல்லோரையும் சமமாக நடத்துகிறவர், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லோருக்கும் நன்மையை கட்டளையிடுகிற தேவன். சூழ்நிலையின் காரணமாக நாம் ஒரு சில காரியங்களிலே நாம் தவறி விடுகிறோம், நாம் பாடுகள் அனுபவிக்கிறோம்னா அது நிச்சயமா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அதனால நாம கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம், நாம புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வசனத்தை முன் வச்சு நீங்க சொல்லுங்க, நீங்க மகத்துவம் உள்ளவரு, நீங்க யாரையும் புறக்கணிக்க மாட்டீங்க, மன உருக்கத்திலும் நீங்க மகத்துவம் உள்ளவரு, அதனால என்னை புறக்கணிக்காம என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்மையானதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேளு. ஏன்னா அவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார், அவர் யாரையும் புறம்பே தள்ளவும் மாட்டார்,
அவர் யாரையும் வெறுக்கவும் மாட்டார். உங்களையும் என்னையும் மன உருக்கத்திலே மகத்துவம் உள்ள தேவனாய் இருந்து நம்மை அரவணிக்கிற கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறப்ப நம்ம புறம்பை தள்ளுவாரா? தள்ள மாட்டார். அதனால ஆண்டவரோட சமூகத்துக்கு ஓடி வாங்க. அந்த மன உருக்கத்துல நீங்களும் பங்கு பெறும்படியா உங்களை உண்டாக்கி கொள்ளுங்க. நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மன உருக்கத்திற்கேற்ற பிள்ளைகளாக உங்களை மாற்றும். அவருடைய மன உருக்கத்தின் மகத்துவத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த அனுதின உணவின் வாயிலாக நீர் எங்களை புறக்கணிக்காத தேவன் என்பதை உணர்ந்தோம். நீர் எங்களை புறம்பே தள்ளுகிறவர் கிடையாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய சிறு சிறு காரியங்களினாலே, சிறு சிறு சூழ்நிலைகளினாலே நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகி விட்டோமோ என்கிற பயம் எங்களுடைய இருதயத்துல இருந்தது ஆண்டவர். இப்பொழுது அந்த பயம் நீங்கி நீர் எங்களை புறக்கணிக்காத தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களையும் உம்முடைய மகத்துவமான கிருபைக்குள்ளாக நீங்கள் உள்ளடக்கி கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.